பேட்டில் வித் ஹெவன்ஸ் கோட்டிங் ஃபஸ்ட்டு சோல் லேண்ட் போடுறேன்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து பேட்டில் வித் ஹெவன்ஸ் தான் வரப்போகுது. வீக்லி எவ்ரி சாட்டர்டே நான் சோல் லேண்ட் ரிலீஸ் பண்ணி விட்றேன். ஓகே வாங்க இன்னைக்கு என்ன எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோட முடிச்சிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோவும் சோல் கிளைட் வெப்பன் அகாடமியில் 6th லெவல் மாஸ்டர் அந்த இடத்துல ஒரு சில கிரானைட் வச்சு வெடிக்க வச்சிருந்துருப்பாங்க. அந்த இடமே பிளாஸ்ட் ஆயிருக்கும். அதோட தான் போன எபிசோட் முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோட இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ எல்லாரும் மயங்கி கிடக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்குள்ள இருக்க சோல் டிராகன் சோல் பீஸ்ட்டும் சொல்லிட்டு இருக்கு, யுவா சீக்கிரம் எந்திரி. நம்ம ஹீரோ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கண்மொழிக்க ஆரம்பிக்கிற. கண்மொழிச்சிட்டு இங்கே எப்படி இவ்வளோ தூரத்துக்கு பாதுகாப்பு இருந்தோம், இங்கே எப்படி கிரானைட் வந்து வெடிச்சிச்சு, எப்படி இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த இடத்துல சடனாக ஒரு 4 பேர் வந்து நிற்கிறாங்க. நாங்கள் முயற்சி பண்ண எங்களால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது, அப்போது நாங்கள் கண்டிப்பாக முடிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண அனுப்புகிறாங்க. அவங்க எல்லாருமே வேறு லெவலில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கவங்கள எவ்வளோ தான் பாமால் பிளாஸ்ட் ஆகிருந்தாலும் அவங்கள எனர்ஜியை வச்சு அட்டாக் பண்ணாலும் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க ரொம்ப பவர்ஃபுல் அட்டாக் பண்ணுறாலும் இவங்க எல்லாருமே டெத்து தான் ஆகுறாங்க. எதுவுமே பண்ண முடியும். சடனாக அந்த இடத்துல க்ரீன் கலரில் ஒரு பால் மாதிரி கிரியேட் ஆகுது. அது ஒரு வெனம் மாஸ்டர் அங்கே வந்து அவனும் சொல்லிட்டு இருக்கான், அந்த ஹைடெக்கான மிஷின் டெக்னாலஜியை திரும்ப கொடுத்துருங்க, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அவனும் இங்கே இருக்க எல்லாருமே சாக தான் போறீங்கன்னு சொல்லிட்டு தன்னோட பவர்ஸை ரிலீஸ் பண்ணோம். அந்த பாய்சன் ஒரு உடம்புல பட்ட அடுத்த அவங்க இருந்ததுக்கான இடமே தெரியாமல் அந்த ஒட்டுமொத்த இடமே அழிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்க எல்லாமே கிரானைட் அது இதுன்னு தூக்கி போட்டுருக்காங்க. இருந்தாலும் சுத்தமே முடியல. அங்கே பார்த்து அடுத்தபடியாக நம்ம இந்த ஷெஃபும் வந்துடுறான். ஷெஃப் வந்து அவங்க எல்லாத்துக்கும் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி சோல் வெப்பன்ஸ் வச்சு வேறு லெவலில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு இருக்கிற எல்லா சோல் வெப்பன்ஸையும் கனெக்ட் பண்ணி அது மூலமாக ஒரு பெரிய பிளாஸ்ட் அட்டாக் பண்ணுறான். அதனால அவன் ஆப்போசிட்டில் இருக்கவன் ரொம்ப இசால்ட்டாகவே வந்து இவன் அட்டாக் பண்ணி வேறு வழியே இல்லை, நம்ம இந்த அட்டாக்கை பயன்படுத்தியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெஃபும் அந்த பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை ரிலீஸ் பண்ணுறான். அந்த அட்டாக்ல சுற்றி இருந்தவங்க எல்லாம் இவங்க ஆளுங்களுக்கும் அட்டாக் ஆகுது. அதே நேரத்தில் இவங்க எல்லாம் டிஃபெண்ட் பண்ணியிருக்கும் போது அவனுக்கு எதுவுமே ஆகலை. திரும்பவும் வந்து அட்டாக் ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவில் இருக்க பீஸ்ட்னு சொல்லி அந்த பாய்சன் மாஸ்டர் தனக்குள்ளே இருக்கிற மொத்த பவர்ஸையும் அழிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யாருங்கிறதுக்கான அடையாளம் ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அது எல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம யுவாவும் சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோட பீஸ்னு சொல்லிட்டு இருக்கு, நீ யாருங்கிறத நீ விஷத்தையே குடிச்சாலும் சொல்ல மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ளையும் கண்டினியூஸாக வேறு லெவலில் ஃபைட் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்க டீமில் இருக்க எல்லாருமே டிஃபெண்ட் பண்ணி விட்டு கொடுக்காம தான் ஷீல்டு போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. விதமான சோல் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அட்டாக்காக ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த வெனம் மாஸ்டர் தொடக்கூட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல்லாக தான் இருக்கு. அந்த வெனம் மாஸ்டரும் பல விதமான வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு போகும்போது நம்ம ஹீரோ எடுத்து அங்கேருந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இது என்ன இத்தனை வழி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஹை பவர்ஸை பயன்படுத்தி ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். அதில் எந்த பக்கம் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்கான். அவன் வெடிச்சதுக்கும் இதுக்கும் தான் கிட்டத்தட்ட சேம் பிளேஸ், அதனால கண்டிப்பாக இங்கே தான் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கான். ஒரு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனது, உள்ளே போய் பார்த்தா ஒரு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. ஆன் ஆனதுமே அந்த இடத்துல ஒரு பெரிய ரோபோட் நிற்கிறத நம்ம ஹீரோ பார்க்க இல்லாமல் அந்த இது ஒரு ஹை லெவல் மெட்டீரியல்ஸால் செய்யப்பட்ட ஒரு சோல் கிளைட் வெப்பன் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறோம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் வேணும். அந்த மெட்டீரியல் இல்லாமல் இதை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரி மேப்பில் 3 இடத்துல வச்சிருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்க 2 இடம் என்னதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கு. இது இருக்க பவர் ஃபோர்ஸுக்கு கண்டிப்பாக இதோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணாலே நம்ம இந்த இடத்தையே மொத்தமாக அழிச்சிட முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட இதெல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு இருக்கான். வச்சு பார்த்துட்டு அப்போ கண்டிப்பாக இது இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை அட்டாக் பண்ணி பார்க்குறான். பட் அதை ரிலீஸ் பண்ணவே முடியல. நம்ம ஹீரோ வேறு ஏதாவது சுற்றி இருக்குமான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கையில நம்ம ஹீரோவோட இந்த சோல் வெப்பன் வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி, இது மூலமாக நம்ம வேற ஒரு இடத்துக்கு இந்த டெலிபோர்ட் பண்ணி இதுக்குள்ளேயே வச்சுக்க முடியும். அதாவது நம்ம பேட்டில் வித் ஹெவன்ஸில் ஹீரோ வச்சிருக்க ரிங் மாதிரி இது. நம்ம ஹீரோவும் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ளே வச்சுக்கிறான். அதில் வச்சு ஹீரோவும் சரி இங்கேருந்து யாரும் பார்க்கறதுக்குள்ளே எப்படியாவது தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். கிளம்ப பார்க்கும்போது தான் அங்கே பலவிதமான மிஷின்ஸ் இருக்குது, அது பிளாஸ்ட் ஆகுதுங்கிறதையும் நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிறான். அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு ஒருத்தன் வர்றதையும் நம்ம ஹீரோ பார்த்துறான். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு விளக்கு மாதிரி இருக்குது, அதில் தான் இந்த கிளானோட தற்காப்பு சக்தி எல்லாமே இருக்குது அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அவங்களோட திட்டம் செம்ம, அந்த பக்கம் அட்டாக்கை போட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் அட்டையை போட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனக்குள்ளே அதை அப்சர்வ் பண்ணி இதை உடச்சிது, இல்லைனா இதை கண்டிப்பாக என்னால் யூஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை பவர் யூஸ் பண்ணி அதை பிளாஸ்ட் பண்ணுறான். அதனால் அந்த இதவே உடையுது. உடஞ்சதுமே அந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஃப்ரீஸ் ஆகும்போது இந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசம்பர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது குரல் யாரோடது அப்படின்னு சொல்லி அவளோட உடலில் அந்த குயினோட உடலை இறந்ததுக்குமே உடனே அவளோட ஆன்மா சதுரிடும். சீக்கிரம் அதை எப்படியோ கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சோல் பீஸ்ட்டில் முக்கியமான பீஸ்ட்டாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ் எம்பரர் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே விடாமல் ஐஸ் குயினுக்கு வந்து வேறு லெவலில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஐஸ் எம்பரர் சொல்லிட்டு இருக்காங்க, இவா அவள் எனக்கு ரொம்ப நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவள் நான் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லான அட்டாக்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஐஸ் குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்தில் விட்டு கொடுக்காம ஐஸ் குயின் அந்த இடத்தையே அந்த ஷீல்டையே ஒட்டச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளில வந்ததுமே அந்த இடம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஃப்ரீஸ் ஆகிறதுலேயே அங்கே இருக்கவனுங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பவர்ஸை முழுசாக பயன்படுத்தினால அவங்களும் ரொம்ப வீக் ஆகிடுறாங்க. அதே நேரத்தில் அந்த இடம் எல்லாமே ஒரு மாதிரி ஐஸால் உரியப்பட்டு 3/4 பேருக்கு மேலே டேமேஜ் ஆகி இன்ஜுரி ஆகிடுறாங்க. அவங்களோட ஐஸ் குயினோட அந்த ஐஸ்
சோலும் எங்கே போச்சுன்னு தெரியாமல் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அதில் அங்கே இருந்தால் எல்லாருமே பத்தப்பிச்சு ஓடிடுறானுங்க. நம்ம யுவாவும் மயக்கத்திலே தான் கிடக்கிறான், ஏன்னா அவனுக்கும் இன்ஜுரி ஆகிடுச்சு ரொம்பவும். அதே நேரத்தில் நம்ம ஐஸ் எம்பரரும் அந்த ஐஸ் குயினோட சோல் நம்ம அவங்களுக்குள்ளே, அதாவது ஹீரோட இல்லியோஷியல் ஒர்க்கில் எடுத்துக்கிறாங்க. அதில் அவங்க பண்ணது வந்து சோல் சாக்ரிஃபைஸே பண்ணிட்டாங்க. நீங்கள் சோல் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் உங்களோட சக்தியை திரும்பவும் பெற முடியுமா அப்படின்னு சொல்லி ஐஸ் எம்பரர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஐஸ் குயினும் சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட உடம்பு அழிஞ்சிருச்சு, என்னோட ஆத்மாவும் ரொம்பவும் டேமேஜ் ஆகிடுச்சு, அதே நேரத்தில் இப்போதைக்கு என்னால் அந்த பவர்ஸை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐஸ் எம்பரரும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம டிராகன் கிட்ட தான் கேட்டிருக்காங்க, நீ அப்போ என்னோட யுவாவோட தற்காப்பு ஒரு பீஸை தான் என்னை மாற்றி உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது, ஏன்னா ஏற்கனவே ரொம்பவும் பவர்ஸ் இழந்திருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஐஸ் குயின் ஏன் எதனால் என்னால் இவரோட உடம்புக்குள்ள இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு டிராகன் பீஸ் சொல்லியிருக்கு, இல்லை நீங்கள் ஒரு மனித உடலோட உறுப்பில் இருக்கீங்க, அதனால உங்களால் கண்டிப்பாக இது உள்ள இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, சோல் ரெக்கார்டு ஆஃப் இது வந்து அவங்க சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஐஸ் குயின்னு சொல்லியிருக்காங்க, இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக இதை இந்த பயிற்சி எடுத்துக்கவே மாட்டேன். அப்படி இல்லாமல் அவங்களோட பவர்ஸ் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது, ஏன்னா அவங்களோட கண்ட்ரோல்லே இல்லை. அந்த இதில் ஒரு டொர்னேடோவே உருவாகுது அந்த ஐஸ், இதால் யாராலையுமே அதை தாங்கிக்கவே முடியல. அங்கே அவ்வளோ பவர்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். டக்குன்னு நம்ம காட் ஆஃப் டெத் வெளில வந்து நான் கடவுளாக மாறுறதுக்கு விருப்பமே இல்லாத ஒருத்தன். உன்னோட ஆத்மா பவர்ஸ் ரிலீஸ் ஆகிறது வந்து ரொம்பவும் தூய்மையாக இருக்குங்கிறத நான் என்னால் புரிஞ்சிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ சொர்க்கம், அது மட்டும் இல்லாமல் பூமி, இது ரெண்டுத்துலேயே இருந்து வரப்பட்ட ஒளியோட இதுலேருந்து உருவான ஒரு பனி குயினாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஸ் எம்பரர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும், ஏன்னா நான் உயிரிடம் இருக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருந்தேன். நான் சொல்கிறது 80% கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நான் ஒரு ஒளியாக தான் இருக்கேன், ஏன்னா எனக்கு உடம்பு இல்லை, என்னோட உடம்பு அழிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் நம்ம ஐஸ் எம்பரரும் சொல்கிறாரு, இருங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவரும் சொல்லியிருக்காரு, நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்னோ எம்பரர் லெவலில் தான் நானும் உங்களை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன், உங்களோட பவர்ஸ் என்ன அந்தளவுக்கு இருக்க மாதிரி தான் எனக்கும் தெரியும். நம்ம காட் அப்படி சொல்லியிருக்காரு, நான் கண்டிப்பாக உன்னை வந்து ஒரு உறவினராகவும் என்னோட ஆளாக ஒரு நண்பனாகவும் உனக்கு ஒரு துணையாகவும் கண்டிப்பாக இருப்பேன், அப்படி தான் உன்னை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஐஸ் எம்பரரும் அந்த டிராகன் தான் ஆமாம் ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுற ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் விதமான ஸ்பெல்ஸ் மூலமாக அது 2 பேருமே பவர்ஸ் லாக் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஐஸ் எம்பரரோட பவர்ஸ் பழையபடியே கண்ட்ரோல் ஆகி அந்த ஒரு ஃபுல் பவருமே சீல் ஆக ஆரம்பிக்குது. உன்னோட பவர்ஸை மொத்தமான சீல் பண்ணி சீலிங் ப்ராசஸ் முடியறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே நேரத்தில் வந்து அது வரைக்கும் நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. நான் இப்போதைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறது இந்த எபிசோட் முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிவிடுங்க. அண்ட் பை பை கைஸ். அண்ட்